இங்க ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற இந்த 3 பொண்ணுங்க தங்கத்தை கடத்தலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிற இந்த ஏர்போர்ட்ல எப்படி இந்த தங்கத்தை கடத்துவாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு போக வேண்டிய ஒரு தங்கத்தை அங்க உள்ள கோல்டு ஷாப்ல கொடுத்து அந்த தங்கத்தை நான் உருக்கி ஒரு பால் ஷேப்ல ஆக்கிடுறாங்க. அந்த தங்கத்தை சாக்லேட்ல டிப் பண்ணி அதை கோல்டு ஃபை பேப்பர்ல சுத்தி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்கு. இது அப்படியே சாக்லேட் மாதிரி இருக்கிறனால அங்க உள்ள செக்கர்ட்டனா மாட்டாம எடுத்துட்டு போயிடுறாங்க. இதே மாதிரியே மாசம் மாசம் செஞ்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இவங்க டெய்லி அதிகமா செலவு பண்றனால இவங்க கூட பழகுறவங்களுக்குனா அதிகமா டவுட் வருது. அதுல யாரோ ஒருத்தர் கஸ்டம்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க பேக்ல உள்ள சாக்லேட்டனா கடிச்சு தின்னு பாக்குறப்ப அது ஒரிஜினல் சாக்லேட்டா தான் இருக்கு. அப்ப இவங்க கொண்டு வந்த தங்கம்னா எங்க இருக்குன்னு பார்த்தா கஸ்டம்ஸ்ல நம்மள பிடிக்க போறாங்கன்னு ஆல்ரெடி யாரோ கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க. அதனால இந்த கோல்டனா ஃபிளைட்ல உள்ள கேபின் ரூமை கலட்டி அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறாங்க. கடைசியில இவங்க கடத்தினதை கண்டுபிடிக்க முடியாம இந்த 3 பேரும் ரிலீஸ் ஆகி வெளியில வந்துடுறாங்க.